26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மேஷம் இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், இவங்களுடைய ரகசியம் அப்படின்னா அது என்னவா இருக்குமா? யாராவது ஒன்று சொல்லும் போது இவங்க சைலண்ட்டாக இருந்தாலோ அல்லது அந்த இடத்த விட்டு சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாலோ இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இது வேண்டான்னு கை கழுவ போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகணும் மேஷராசி என்பது? முருகன் கோவில்களில் வந்து நம்ம வழக்கம் போல் போகிற இந்த பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயில்களை விட்டுட்டு தோரணமலைன்னு ஒன்று உண்டு தென்காசி பக்கம், அது ஓதிமலைன்னு ஒன்று கோயம்புத்தூர் பக்கம் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான சித்தர்கள் வாழ்ந்த இடத்தில் உள்ள சிவன் கோவில்களுக்கு போகிறது உத்தமம். மேஷராசி அன்பர்களுடைய காதல், காமம், அவங்களோட அந்த வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு டயர்டே ஆகாது. எப்பவும் மூளை வந்து சுறுசுறுப்பாக இரவும் பகலும் இயங்கிக்கிட்டே இருக்கிறனால காதல்லையும் அவங்க இரவும் பகலும் வந்து ஈர்க்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. லவ்ஸ் அண்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஆக்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும். அப்போ இதில் மட்டும் சோம்பேறியாவாக இருக்கும் இருக்காது, இதுலேயும் ஆக்டிவாக இருக்கும். நமக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கக்கூடாது. அதுவும் இந்த வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாது, இந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே நடக்கக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னா, இவங்க வந்து அதை நோன்னு சொல்லிட்டா, வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட வேண்டியதாக இருக்கும். மேஷராசிக்காரவங்களுக்கு கோவம் வந்தால் அடிப்பாங்க, யாருனாலும் உடனே அடிப்பாங்க, இல்லை எதையாவது ஒன்றை தூக்கி எறிவாங்க, டம் டும்னு ஒட்டையும். அதனுடைய எல்லை எதுவோ அது வரைக்கும் போவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, இவங்க கிட்டலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸுப்பா அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சலையாமா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏற்கனவே பெண்கள் எப்படி இருப்பாங்க, 12 ராசிக்காரர்கள், ஆண்கள் எப்படி இருப்பாங்க, நிறைய தகவல்களை பேசியிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸையும் கீழே பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது, நாங்களும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கும் 12 ராசிகளை பற்றி பேச போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருக்குமே ஒவ்வொரு இடங்கள் கோவில் போக வேண்டியது இருக்கும், அவங்களுக்கான கோவில்னு இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும், அவங்க எந்த கலரை பயன்படுத்தணும், அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும், காமம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை ஒவ்வொரு ராசினியர்களையும் பற்றி பேச போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷம், இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும், இவங்களுடைய ரகசியம் அப்படின்னா அது என்னவா இருக்குமா? மேஷராசிக்காரங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க, அதில் அவங்க கவனமாக இருக்கணும். ஆனால் அவங்க கவனமாக இருக்க முடியாது. அதாவது கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து கோவப்பட்ட பிறகு தான் நினைப்பாங்க. இது ஒன்று. அதாவது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா. இன்னொன்று வந்து இவங்களுடைய ரகசியம்னா என்னென்னா, இவங்க யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் வாழ்க்கையில் வேணும், அவங்கள வந்து சரி பண்ணி கொண்டு வரணும், அல்லது அவங்கள இன்னும் நல்ல மென்மேலும் வெவ்வேறு ஹையர் பிளேசஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒன்று சொல்லும் போது இவங்க சைலண்ட்டாக இருந்தாலோ அல்லது அந்த இடத்த விட்டு சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாலோ இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் அவங்கள பற்றிய ஒரு ரகசியம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, இது வேண்டான்னு கை கழுவ போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நீ இந்த கோர்ஸ் படிக்காத அந்த கோர்ஸ் படின்னு ஒரு மேஷராசி ஸ்டூடெண்ட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஓகே அங்கிள் நான் படிக்கிறேன், தேங்க்ஸ், நல்ல அட்வைஸ் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னா அவங்க அதை படிக்க மாட்டாங்க. இல்லை அது வேண்டாம் நான் இது படிக்க போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க அந்த அங்கிளை அந்த ஆண்ட்டை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு சீக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள வந்து இவங்க நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. இவங்க யார்கிட்ட சண்டை போடுறாங்களோ அவங்கள வந்து இவங்க கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், இவங்களோட சேர்ந்து பயணிக்கணும், 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம்,
ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார் யாராவும் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து அப்படி சண்டை போட்டாங்கன்னா வேணும்னு ஃபைட் பண்ணுறாங்க. நாட் ஃபார் த கண்டென்ட், அவங்க பேசுகிற கண்டென்ட்டுக்காக இல்லை, அந்த நபருக்காக அவங்களுக்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் பட்டு பட்டுன்னு பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நான் சொல்கிறது சரியான்னு யோசித்து பாருங்கள், கம்பேக் திரும்ப வாங்க பேசுவோம் அப்படின்னு இவங்க சண்டை போட்டு அவங்கள வந்து ரீட்டைன் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஓகே அப்படின்ட்டு கிளம்புனாங்கன்னா கிளம்பிட்டாங்க ஒன்ஸ் ஃபார் ஆல், அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஷிப்போ அல்லது அந்த டாப்பிக்கோ வந்து ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம். இதுதான் அவங்கள பற்றிய ஒரு ரகசியம். அவங்க அமைதியாக தலையாட்டினோன்னா ரொம்ப ஒபீடியன்ட்டு, நம்ம சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. சண்டை போட்டால் இது எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, இவங்களோட பேசக்கூடாது அப்படின்னும் நினைக்கக்கூடாது. சண்டை போடுறவங்க நல்லவங்க, அமைதியாக போகிறவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகணும் மேஷராசி அன்பர்கள்? மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து பொதுவாக செவ்வாயின்றனால நம்ம முருகன் கோவில்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். முருகன் கோவில்கள். இன்னொன்று மேஷத்துக்கு வந்து சூரியன் உச்சமாக இருக்கிறனால சூரிய நாராயண பெருமாள் இருக்கிற கோவில்கள், சூரியனார் கோவில், கொனாரக்கு, அந்த மாதிரி கோவில்களுக்கும் போகலாம். இன்னொன்று சூரிய நாராயண பெருமாள் இருக்கிற கோவில்னு சொல்லுவாங்க, அந்த கோவில்களுக்கு போகலாம். முருகன் கோவில்களில் வந்து நம்ம வழக்கம் போல் போகிற இந்த பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயில்களை விட்டுட்டு வேறு சில நல்ல கோவில்கள் இருக்குது. அதாவது முன்னாடி புத்த துறவிகள் வாழ்ந்த மடங்கள், மலை உச்சியில் இருக்க மடங்கள் வந்து பின்னாடி சித்தர்கள் இருந்து அது வந்து கோயிலாக அங்கே வந்து முருகன் சிலை வைத்திருப்பாங்க சித்தர்கள் வாழ்கின்ற இடத்துல, அல்லது இறந்து போனவங்க இடத்துல வந்து ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க. இவங்க இந்த மருத்துவ வேலைகள் பணிகள்லாம் செய்துக்கிட்டு இருந்த இடம், வானசாஸ்திர ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருந்த இடத்துல முருகனை வச்சுருப்பாங்க. எப்படி போகர் கொண்டு வந்து வச்சாருன்னு அந்த இவர் பழனி சொல்கிறோமோ அந்த மாதிரி. அப்போ அந்த தோரண மலைன்னு ஒன்று உண்டு தென்காசி பக்கம், அது ஓதி மலைன்னு ஒன்று கோயம்புத்தூர் பக்கம் இருக்கும். இந்த மாதிரி மலை, அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து செட்டிகுளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து செவ்வேள் அப்படின்னு முருகனுக்கு பேர். ஆனால் முருகன் வந்து ஒரு பட்டினத்தார் மாதிரி ஒரு கரும்பு வச்சுக்கிட்டு நிற்பார், செங்கரும்பு செவ்வேள்னு பேர். அது புத்த துறவிகள் வாழ்ந்த இடம். அங்கே வந்து குபேரர் இருக்கார், குபேரர் சன்னதி, சித்திரலேகாவோடு கூடிய குபேரர் சன்னதி இருக்குது. அங்கே போனால் நமக்கு பணங்காசு வருமானத்துக்கு உண்டான வழிகள் பிறக்கும். பொதுவாக இந்த மாதிரியான சித்தர்கள் வாழ்ந்த இடத்தில் உள்ள சிவன் கோவில்களுக்கு போகிறது உத்தமம். இவங்க பயன்படுத்த வேண்டிய நிறம்னா என்ன சொல்லலாம்? சிவப்பு. சிவப்பும் சூரியனும் அங்கே உச்சமாக இருக்கிறனால வெண்மை அல்லது ஒரு ஆரஞ்சு, சிவப்பும் வெண்மையும் கலந்த ஒரு ரோஸ் கலர். ரொம்ப அடர் சிவப்புன்னு பயன்படுத்துகிறத விட இன்னொன்று அவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கிடணும். செவ்வாய் வந்து வலுவாக இருந்தால் அவங்க நல்ல சிவப்பு பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொன்று அதில் என்ன பார்க்கணும்னா அன்றைய நாள் என்ன நாள். அன்றைக்கு வந்து ஒரு புதன்கிழமையாக இருந்தால் ஒரு சிவப்பும் பச்சையும், இல்லை சனிக்கிழமையாக இருந்தால் ஒரு சிவப்பும் கருநீலமும். இன்னொன்று அவங்க ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அந்த நேரம் அந்த ஹோரை என்ன ஹோரைன்னு பார்க்கணும். அது ஒரு குரு ஹோரையாக இருக்குது, ஒரு சுக்கிரன் ஹோரையாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம நல்ல நேரம், அதில் தான் நம்ம கையெழுத்து இதெல்லாம் போடுவோம், சனியை அதில் போட மாட்டோம். அப்படி அந்த புதன் சுக்கிரன் குரு ஹோரைகளில் தான் நம்ம இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்வோம். அப்படி இருந்தால் அதுக்குரிய நிறத்தையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். ஒரு சிவப்பு சேலை பச்சை பார்டர், அல்லது ஒரு மஞ்சள் சேலை சிவப்பு பார்டர் அப்படி. இப்போ ஆண்களாக இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி நிறங்களில் அவங்க பேண்ட் ஷர்ட் பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லைன்னா ஒரு கைக்குட்டையோ ஒரு வாட்ச் ஸ்ட்ராப்பு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அந்த லக்கி கலரில் வந்து நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பேனா, சைன் பண்ணுற பேனா, இப்படியெல்லாம் எதை வந்து அவங்க அதில் யூஸ் பண்ண முடியுமோ. சிலர்லாம் அந்த கையில் ஒரு கைக்குட்டை வச்சுக்கிட்டு சைன் பண்ணுவாங்க, கலர் கலராக கைக்குட்டை. அன்னைக்கு என்ன கிழமையோ அதுக்குரிய கலரில் கைக்குட்டை வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு சைன் பண்ணுவாங்க. பேசும்போதும் அந்த கைக்குட்டை அப்படி கையில் அப்படி வச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. அந்த கலர் வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். சில அந்த பிஸ்னஸ் ஆட்கள்லாம் அப்படி ஒரு கைக்குட்டை வச்சுக்கிடுவாங்க கையில். அந்த மாதிரி, ஏன்னா இப்போ இந்த கையில் கயிறு கட்டுறதெல்லாம் வந்து தினம் கலர் கலரெல்லாம் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ஹோரை கிழமை இதையும் பார்த்துக்கிட்டு
அவங்களுக்குரிய சிவப்பு, ஆரஞ்சு அல்லது ரோஸு இந்த கலரை வந்து பயன்படுத்தலாம். மேஷராசி அன்பர்களுடைய காதல் காமம் அவங்களோட அந்த வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அதாவது மேஷராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டயர்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு டயர்டே ஆகாது. எப்போவும் மூளை வந்து சுறுசுறுப்பாக இரவும் பகலும் இயங்கிக்கிட்டே இருக்கிறனால, காதல்லையும் அவங்க இரவும் பகலும் வந்து ஈர்க்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. ஒரு இப்போ உள்ள முறைக்கு வந்து என்னதுன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ, ஒரு ஃபோன் கால் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று, ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்புறது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வந்து த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒன்று அனுப்பிக்கிட்டு ஆக்டிவாகவே இருப்பாங்க. இந்த சமூக வலைதளங்களில் அல்லது ஃபோன் பேச முடியும்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்டையாவது ஒரு வேலை பார்க்குறதுனா கூட இவங்ககிட்ட ஃபோன் பேசி வச்சுட்டு அப்படியே லைன்லேயே இருங்கப்பா அப்படின்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து பேசுவாங்க. இப்படி த்ரூ அவுட் த டே வந்து அவங்க கனெக்டடாகவே இருப்பாங்க. அந்த ஏழுக்குடையவன் சுக்கிரனாக இருக்கிற காரணத்தினாலையும் இவங்களுக்கு இங்கே சூரியன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அந்த பிரெயின் வந்து இந்த லவ்ஸ் அண்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும். அப்போ இதில் மட்டும் சோம்பேறியாவாக இருக்கும் இருக்காது, இதுலேயும் ஆக்டிவாக இருக்கும். இவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் தியர் லைஃப் வந்து ரொமான்ஸ் இருக்கும். சிலர்லாம் 60-70 வயசில் கூட திரும்ப கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு நடிகர் வித்யார்த்தியா அவரெல்லாம் ஒரு ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணார்ல, இந்த பிரகாஷ் ராஜ், அந்த மாதிரியெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே கூட கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. அந்த சொசைட்டியை பார்த்தெல்லாம் அவங்க ஒன்றும் கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க மலையாளியாக இருக்கலாம், தெலுங்கராக இருக்கலாம், தமிழராக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தன்னை ஒரு யூனிவர்சல் மேன்ஹுட்டுக்குள்ளே இணைச்சிக்கிருவாங்க. அதனால் இந்த ஒரு இது ரெஸ்ட்ரிக்டடு கல்ச்சர் எங்கதில் இப்படி கிடையாது, எங்கதில் ரொம்ப சிரிப்பாங்க அப்படியெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. யார் என்ன சிரித்தா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 20 வயசு 30 வயசு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணுவாங்க. தே லிவ் ஹாப்பிலி. அப்படி அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து ரொமான்ஸ் இருக்கும். இன்னொன்று ரொம்ப எய்ம் பண்ணி பிடிப்பாங்க. இந்த பொண்ணை நான் கட்டியே தீர்றேன் பாடுறா அப்படின்ட்டு எய்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த பொண்ணை கட்டுவாங்க. இதே மாதிரி தான் பெண்களுக்கும், இதே டிட்டோ. பெண்களுக்கு எந்தெந்த அளவுக்கு ஒத்து வருமோ அதை வச்சுக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, எல்லாமே சொல்லிட்டு செய்யணும். உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து தரலான்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது, என்ன கலர் எடுக்கலாம், வா நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு இவங்களை கூட்டிகிட்டு போய் தான் இவங்களுக்கான எல்லாமே செய்யணும். இவங்களுக்கு தெரியாமல் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அது நல்லா இருந்தாலுமே நல்லா இருக்குது, இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை, என்னை கூப்பிட்டு போய் வாங்கியிருக்கலாம், நான் அந்த வேற ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினச்சேன், நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஆண்களும். நல்லா இருந்தாலுமே அவங்களுக்கு நமக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கக்கூடாது, அதுவும் இந்த வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாது, இந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே நடக்கக்கூடாது அப்படிலாம் நினப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னா, இவங்க வந்து அதை நோன்னு சொல்லிட்டா, வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால அல்லது இவங்க வந்து அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை வந்து ரொம்ப விலாவாரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த பிள்ளை என்ன இவனை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவன் சரியில்லாத வேண்டாம், அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கடா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. விஷயம் வந்து அப்படியே ஆமாம், இவங்க அதை பற்றி இவங்க அந்த பொண்ணுக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு, நல்ல பொண்ணியாது அது போய் இவனை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆவணம் செய்வாங்க. ஸோ வந்து நிறைய பேர் இவங்ககிட்ட ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய கண்ணுக்கு எதுவுமே மறைச்சு நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. காதலும் அப்படித்தான். இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மேஷராசிக்காரவங்களுக்கு லவ் ஃபெயிலியர்ஸ், பிரேக்கப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு முன்னாடினா ஒரு தடவை நடக்கும் அப்படியே இருந்துருவாங்க. இப்போல்லாம் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து 24 hours அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. இவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த ஆள் ஃபோன் எடுத்து பேசணும், அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பேசணும், இவங்க எப்போ வந்து பார்ப்போம் ஒரு இடத்துக்கு வா போன்னு சொன்னால் உடனே வரணும், அட் எனி காஸ்ட் வந்துடணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த 24 hours இவங்க வான்னா வரணும், போனா போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதாவது அன்புனா இவங்கள மாதிரி ஒரு மேஷராசி ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணையாக கிடைச்சா
அந்த பார்ட்னரை வந்து ரொம்ப உயரத்திற்கு கொண்டு போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு மகாராணி மாதிரி தான், அல்லது ஒரு மகாராஜா மாதிரி. அவங்களுக்கு வர்ற பொண்ணு வந்து ஏழை பொண்ணாக இருந்தாலும் ஒரு மேஷராசிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு அடுத்து பாருங்கள் அந்த பொண்ணு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒசந்து அது ஒரு மகாராணி ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படி கொண்டு வந்துடுவாங்க. தான் கூட இருக்கிற யாராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படித்தான். இவங்களுக்கு ரொம்ப சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சேர்ந்த பிறகு இவங்க ஒரு 4-5 ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி விட்டு அவங்களுடைய தொழில் ஒரு சாதாரண தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் ஹையர் லெவல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்களுடைய அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பொசசிவ் கிடையாது. ஏன்னா சில நேரம் அப்படி டப்புன்னு வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, தேவையில்லை போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அப்படியே பொசசிவாக தனக்குள்ளே பொசசிவான ராசிகள்லாம் இருக்குது, இவங்க அப்படி கிடையாது. அப்புறம் அந்த பெட்டில் வந்து இவங்க ரொம்ப இந்த பேசுகிறது வைக்கிறது அப்படியெல்லாம் ரொம்ப டைமெல்லாம் இழுக்க மாட்டாங்க. அப்படி சட்டு 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 சட்டுன்னு எத்தனை தடவைனாலும் அவங்க அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருப்பாங்களே தவிர ரொம்ப பேசி தன்னை தயார்படுத்துறது, மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுங்கள அவங்க அதுக்கெல்லாம் டைம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான ராசிகள் வேறு இருக்குது, நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து வரும்போது. இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க எப்போவுமே ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் தான். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்யணும், இப்போ உடனே இதை நினச்சிட்டோம்னா அதை செய்து முடிக்கணும், அப்படிப்பட்ட ஆட்கள். ஸோ மேஷராசி கணவன் அமைகிறது வந்து ஒரு மனைவிக்கு பெரிய கொடுப்பினை. ஒரு மேஷராசி பெண் அமைந்தால் கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அந்த பொண்ணு ஓடுற ஓட்டத்துக்கு அவர் ஓடணும், அது இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும். இல்லைனா சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும், சண்டை போடும். சரி விட்டுட்டு போவோம்னாலும் விட்டுன்னு தொலையாது, பிடிச்சி திரும்ப இழுத்துட்டு வரோம். அதுக்கு பிடிக்கலைனா தான் விடுமே தவிர அதுக்கு பிடிச்சா அவங்கள வந்து பாடாக படுத்திடும். அடித்து உன்னைய கொன்றுவேன் அப்படின்னும் திரும்ப திரும்ப வந்து பேசும், திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு அதனுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது குழந்தை ராசி தானே, நான் சொல்லியிருக்கேன்ல பல தடவை அது குழந்தைன்னு. அது அந்த அம்மாலாம் அப்படி விட்டுட்டு கோவிச்சிக்கிட்டு போனால் பின்னாடி அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போகுங்கள்ல பிள்ளைங்க. அது மாதிரி வந்து அந்த ஹஸ்பண்டோ அல்லது லவ்வரோ பின்னாடி விரட்டிக்கிட்டே தெரியும். அது ஒரு 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 கட்டம் வந்து இது அது மாதிரி நிறைய அந்த சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணுவாங்க காதலுக்காக. விட்டால் ஹஸ்பண்டை கொலை கூட பண்ணிடுவாங்க. அவ்வளோ வெறி வரும் அவங்களுக்கு, அவ்வளோ கோவம் வரும், அடித்து கொன்றுவேணுவாங்க. ஏன்னா இவங்க கை நீட்டுவாங்க. மேஷராசிக்காரவங்களுக்கு கோவம் வந்தால் அடிப்பாங்க, யாருனாலும் உடனே அடிப்பாங்க, இல்லை எதையாவது ஒன்றை தூக்கி எறிவாங்க, டம் டும்னு உடையும். அதனால வந்து இவங்க டு த கோர் போவாங்க, அதனுடைய எல்லை எதுவோ அது வரைக்கும் போவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க வந்து அது ஃபயர் மட்டும் இல்லை, தலைமை பொறுப்பு உள்ள ராசி. சூரியனும் அங்கே இருக்கிறது தான். இப்போ மற்ற மேஷராசி இருக்குது, இன்னொன்று இருக்குது சூரியன் மட்டும் சிம்ம ராசி, இன்னொன்று இருக்குது அங்கே குரு போக குரு சம்மந்தப்பட்டுறாரு தனுசுக்கு. இதுதான் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கிற ஒரு ரேர் காம்பினேஷன். அதனால் அந்த தலைமை பொறுப்பு, அந்த எரிச்சல், கோபம்னா டு தி கோர் 100% கோபம். அந்நேரம் கொலை பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கலாம், அவ்வளோ கோபம் வரும் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷம் பேசிக்கிடுவாங்க. மற்றபடி சிம்ம ராசிக்காரங்க மாதிரிலாம் சண்டை போட மாட்டாங்க. அவங்க சண்டை போடுறதுல மனைவி கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேற ஒரு கலை, இது வேற. இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஓட்டமாக ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து ரொம்ப அன்பு, பரிவு, காதல், காமம் எல்லாமே கலந்து இருக்கும். கண்டிப்பாக மேஷராசியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு அது ரிலேட்டபிளாகவும் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பேசலாம். நன்றிம்மா. நன்றிம்மா.